வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து காமன் மிஸ்டேக்ஸ் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ். நம்ம இங்கிலீஷ் பேசும்போதும் எழுதும் போதும் எந்தெந்த இடத்துல என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், அந்த மிஸ்டேக்ஸை எப்படி சரி பண்ணுறது, ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்பர் 1, ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த ஸ்பீக்கர் என்ன சொல்றாரு? எங்கிட்ட நிறைய முக்கியமான செய்திகள் இருக்கு, தகவல்கள் இருக்குன்னு சொல்ல வராரு. ஆனா எந்த இடத்துல தப்பு இருக்கு தெரியுமா? இன்ஃபர்மேஷன் இருக்கணும், அதோட ப்ளூரலும் இன்ஃபர்மேஷன் தான். இன்ஃபர்மேஷன்ஸ்னு சொல்லக்கூடாது. ஸோ இந்த வாக்கியத்தை நாம எப்படி மாற்ற அமைக்க போறோம்? ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நம்பர் 2, ஐ எம் யூஸ்டு டு வேக் அப் ஏர்லி. இந்த ஸ்பீக்கர் என்ன சொல்றாரு? நான் வந்து காலம்பரையே சீக்கிரமா எழுந்திருச்சு எனக்கு பழகி போயிடுது. முன்னாடிலாம், அதாவது டிஸ்கண்டினியூட் ஹேபிட் அவர் சொல்றாரு. முன்னாடிலாம் நான் காலம்பரையே அதிகாலையில் எழுந்து கொள்ளும் பழக்கம் எனக்கு இருந்ததுன்னு சொல்ல வர்றாரு. ஆனா இந்த வாக்கியத்துல என்ன மிஸ்டேக் இருக்கு? நல்லா கவனிங்க. யூஸ்டு டு வேக் அப் அப்படிங்கிற இன்ஃபினிட்டி ஃபார்ம் பயன்படுத்தக்கூடாது. மாறாக ஜெரண்ட் ஃபார்ம், அதாவது வேர்போட ஐஎன்ஜி போட்ட ஜெரண்ட் ஃபார்ம் தான் பயன்படுத்தணும். ஸோ இந்த வாக்கியத்தை நாம எப்படி மாற்ற அமைக்க போறோம்? ஐ எம் யூஸ்ட் டு வேக்கிங் அப் ஏர்லி. ஐ எம் யூஸ்ட் டு வேக்கிங் அப் ஏர்லி. ஸோ அதிகாலையில் எழுந்து கொள்ளும் பழக்கம் எனக்கு இருந்தது. நம்பர் 3, ஐ எம் நாட் ஷியூர் வேர் ஆர் மை கீஸ். இந்த ஸ்பீக்கர் என்ன சொல்ல வராரு? என்னோட சாவிகள் வந்து எங்க இருக்குன்னு எனக்கு உறுதியே தெரியாதுன்னு. ஆனா நல்லா கவனிங்க, இது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு செய்தி வாக்கியம். ஆனா இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? Q, V, S, Vங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. கொஸ்டினா இருந்தாதான் Q, V, S, Vங்கிற ஃபார்மேட்ல வரும். ஸ்டேட்மெண்ட்ல அப்படி வராது. ஸோ இந்த வாக்கியத்தை நாம எப்படி மாற்ற அமைக்க போறோம்? ஐ எம் நாட் ஷியோர் where my keys are. I am not sure where my keys are. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நம்பர் 4, are you agree? யாரையா பார்த்து கேட்போம், உனக்கு இதுல உடன்பாடா? எப்படி கேட்டு இருக்கோம்? ஆர் யூ அக்ரி? நம்ம எல்லாருக்குமே மைண்ட்ல என்ன செட் ஆயிடுது? யூ வந்தா ஆர் போடணும், ஆர் வந்தா பக்கத்துல யூ வந்துடணும். ஆனா இட் இஸ் ராங். மாறாக எப்படி கேட்கணும்? நீங்க ஒத்துக்கிறீங்களா அல்லது நீ ஒத்துக்கிறியா இப்படின்னு கேட்கறதுக்கு டூ யூ அக்ரி, டூ யூ அக்ரி தான் கேட்கணும். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். we are 5 of us. நாங்க 5 பேர் இருக்கோம்னு சொல்ல வராரு. இட் இஸ் ராங். இது எப்படி சரியா சொல்றது? there are 5 of us. there are 5 of us. நெக்ஸ்ட் என்ன? நம்பர் 6, ராம் only is guilty. ராம் மட்டும்தான் தப்பு செஞ்சவன், ராம் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்ல வராங்க. ராம் மட்டும்தான் குற்றவாளின்னு சொல்ல வராங்க. இட் இஸ் ராங். இந்த வாக்கியத்தை நாம் எப்படி மாற்ற அமைக்க போறோம்? ராம் alone is guilty. ராம் alone is guilty. ராம் மட்டும்தான் குற்றவாளி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்க போறோம்? ஐ ஹாவ் ஸ்ட்ராங் ஹெடேக். என்ன சொல்ல வராரு? எனக்கு கடுமையா தலைவலிக்குதுன்னு. இதுல 2 மிஸ்டேக் இருக்கு. ஒன்னு என்ன? ஸ்ட்ராங்னு சொல்லக்கூடாது, சிவியர்னு சொல்லணும். இன்னொன்னு, ஏற்கனவே நாம வந்து பல வீடியோல சொல்லியிருக்கிறோம், ஹெடேக் அப்புறம் கோல்டு, இது ரெண்டுமே கவுண்டபிள் நவுன்ல வர்றது. அதனால ஹெடேக்குன்னு சொன்னாலும் ஆ ஹெடேக்குன்னு சொல்லணும், அதே மாதிரி கோல்டுன்னு சொன்னாலும் ஆ கோல்டுன்னு சொல்லணும். ஸோ இந்த வாக்கியத்தை நம்ம எப்படி மாற்றி அமைக்க போறோம்? ஐ ஹாவ் அ சிவியர் ஹெடேக். ஐ ஹாவ் அ சிவியர் ஹெடேக். எனக்கு கடுமையான தலைவலி இருக்கு. ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நம்பர் 8, he grows better every day. இந்த ஸ்பீக்கர் என்ன சொல்ல வராரு? நாளுக்கு நாள் அவர் முன்னேறிக்கிட்டே இருக்காருன்னு. ஆனா இட் இஸ் ராங். இந்த கோஸ்க்கு பதிலாக நம்ம கெட்டுங்கிற வேர்பு தான் பயன்படுத்தணும். ஸோ இந்த வாக்கியத்தை நாம எப்படி மாற்றி அமைக்க போறோம்? he gets better every day. he gets better every day. My dear viewers, காமன் மிஸ்டேக்ஸ் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.